பக்கம் சசிகலா அவர்கள் திடீரென கட்சி ஆரம்பிக்கிறார். அம்மா ஆட்சியை அமைக்கப் போகிறேன், எப்படி அம்மா ஆட்சியை அமைக்கப் போகிறேன், திமுகவை வீழ்த்தப் போகிறேன்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போவதாக தகவல் வந்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அதிமுகவிலிருந்து விலங்கி சென்றவர்கள் எல்லாம் பல்வேறு நபர்கள் கூட அதிமுகவுக்கு எதிராக பேசிய போது, கடினமாக பேசிய போது, அதிமுக தலைமைக்கு எதிராக பேசிய போது அப்போதெல்லாம் அமைதியாக இருந்து நாகரிகத்தை கடைபிடித்தவர் சசிகலா அவர்கள். அதிமுகவை அப்படியே விமர்சிச்செல்லாம் அவர் பேசல. அதிமுக தலைமையில ரொம்ப கடுமையெல்லாம் அவர் விமர்சிச்சு பேசல. நான் தான் பொதுச் செயலாளரு, நான் கட்சியை கைப்பற்ற போகிறேன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சசிகலா அவர்கள். ஆனால் இன்றைக்கு நான் புதிய கட்சியை தோற்றுவிக்க போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க முற்றிலுமாக அதிமுகவிலிருந்து அது உங்களை தனிமைப்படுத்தப்பட்டு விடும், தனிமையாக்கிவிடும். இன்றைக்கு டிடிவியை கட்சிக்குள்ள என்டிஆர்எஸ்குள்ள இருக்காரு, ஆனா கட்சிக்குள்ள சேர்க்க முடியாததற்கு ஒரு காரணம் அவர் தனியாக ஒரு கட்சி வைத்திருப்பதா. ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ள சேர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் அவர் செய்த சில சில்மிஷங்கள், கட்சிக்கு எதிரான வழக்கப்படுது, இந்த மாதிரி சேட்டைகள் செய்ததா. ஆனால் சசிகலா அவர்கள் அமைதியாக இருந்த நபர் தான். இப்படி அமைதியாக இருந்த நபர் திடீர்னு நான் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் அம்மா ஆட்சியை அமைக்க போகிறேன், திமுகவை வீழ்த்த போயிரும் புதுசா இவங்க கிளம்பி வந்தாங்கன்னா அது யாருடைய ஓட்டை பிரிக்கும்? அப்ப அந்த தொண்டர்கள் மத்தியில நிரந்தரமான வெறுப்பை சம்பாதித்து விடுவார் சசிகலா அவர்கள். இப்போ தொண்டர்கள் மத்தியில கூட என்னதான் சசிகலா மேல தொண்டர்கள் மத்தியில கோபம் இருந்தாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். என்ன தெரியுமா? என்னதான் அவங்க நம்ம கட்சியில இருந்து விலக்கி வைக்கப்பட்டாலும் அல்லது அவங்க பிரிஞ்சு போனாலும் அவங்க கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக ரொம்ப காட்டமெல்லாம் விமர்சித்தது கிடையாதுங்க. அவங்க மட்டும் அமைதியா போறாங்க வராங்க அப்படின்னு அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. இப்ப நான் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அது முற்றிலுமாக அந்த தொண்டர்கள் மத்தியிலிருந்து உங்களை அப்படியே அப்புறப்படுத்திடும், அரசியலிருந்தே அப்புறப்படுத்திடும்.